வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்றைக்கி புரட்டாசி முதல் சனிக்கிழமை இல்லைங்களா? சரி, நம்ம போய் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சுங்க. இங்கே கோயிலுக்கு வந்தால் பயங்கர கூட்டங்க, உள்ளேயே நுழையவே முடியலைங்க. சரின்னு சொல்லி முன்ன மாடு இருந்ததுங்க, மாடு தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம பசுவை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகலான்னு சொல்லி கிளம்பியாச்சுங்க. உள்ளெல்லாம் கோயிலுக்குள்ளே சாமிக்கிட்டெல்லாம் போய் வீடியோ எதுவும் எடுக்கவே முடியலைங்க. பயங்கர கூட்டங்க, ஃபோனே நம்ம வெளியிலையே எடுக்க முடியலைங்க, இந்தளவுக்கு கூட்டங்க. பாருங்க, சாமி தரிசனம் பண்ணிட்டுங்க. சரி, கொஞ்சம் இந்த பக்கமாக தள்ளி சாப்பாடெலாம் போட்டாங்க. சரி, மதியம் லஞ்சு அங்கேயே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டோங்க. சாப்பிட்ற இடத்த அதை விட பயங்கர கூட்டங்க. அதுவுமே என்னால் வீடியோலாம் எதுவும் எடுக்க முடியலைங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் சரி போய் நம்ம லட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சுங்க. நம்ம ஃபஸ்ட்டு முன்னால் கும்பிட்டுதுங்க, அது கல்லுலேயே சிலையிலேயே இருக்குங்க. அங்கே கும்பிட்டு வந்தோங்க, அது எப்போவுமே இருக்கும். இது இந்த சனிக்கிழமைங்கிறதுனால இந்த பக்கம் பெருமாள் இவங்களெல்லாம் வச்சு இங்கே ஒரு இடத்த கும்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி, இங்கே போய் கும்பிட்லான்னு போனாலும் இங்கேயும் க்யூங்க. சரி, அப்படியே போய் நாமளும் முதல்ல க்யூவில் போய் கும்பிட்டு, ஆனால் கடைங்க பயங்கர நிறையா கடைங்க வந்துருந்ததுங்க. கூடை, பேக்கு, ஐஸ்கிரீம் கடை நிறையா இருந்ததுங்க. நம்மளும் எப்படியே எல்லாத்தையும் முள்ள கிராஸ் பண்ணி போய் இங்கே இருக்கிற பெருமாளை கும்பிட்றதுக்கும் க்யூங்க. 1 கிலோமீட்டருக்கும் அந்த பக்கம் தாங்க சாமி, கொஞ்சம் இந்த பக்கம் இருக்குங்க. ரோட்டில் இருந்து க்யூ வந்ததுங்க. சரி, லேட் ஆனாலும் பரவாயில்ல, வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நாமளும் சாமி கொஞ்சம் கும்பிட்டு கொஞ்சம் தூரத்துலேயே இருந்து நாமளும் கொஞ்சம் சாமியை வீடியோ எடுத்துட்டுங்க. பக்கத்தில் போய் எல்லாம் வீடியோ எடுக்கலைங்க. சரி, வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் சாமி ஃப்ரீயாக கும்பிட முடியாது இல்லைங்களா? அதனால் சரி, ஓகே, நம்ம சாமி கும்பிட்டு பக்கத்தில் போய் சாமி கும்பிட்டுங்க. அவ்வளோதாங்க, கிளம்பி வந்தாச்சுங்க வீட்டுக்கு. பெருமாளை தரிசனம் பண்ணி முடிச்சிட்டோங்க முதல் சனிக்கிழமை. சரின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டுங்க. பிரசாதம் வாங்கிட்டு வந்துருந்தேன் இல்லைங்களா, லட்டு. சரி அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆளுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டுங்க. நான் ஒரு 5 லட்டு வாங்கிட்டு வந்தேங்க. சரி, ஆளுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டுங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டுங்க. அதுக்கப்புறம் சாயந்தரமாக டீ போட்டு குடிச்சிட்டுங்க. எப்பவும் போல தாங்க, நம்ம எப்போவுமே டீயில் கொத்தமல்லி சேர்த்தி தாங்க டீ வைப்போம். டீ போட்டு குடிச்சிட்டு முடிச்சிட்டுங்க. அதுக்கப்புறம் சரி, சாயந்தரம் இன்றைக்கி சனிக்கிழமை இல்லைங்களா, சந்தைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சந்தைக்கும் போயிட்டு வந்தாச்சுங்க. இந்த வாரம் நான் பெருசாக காயெல்லாம் எதுவும் வாங்கலிங்க. வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி, மிளகாய் இதெல்லாம் இல்லைங்களா, சரி அதுதான் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போனேங்க. காய் தான் நம்ம தோட்டத்துலேயே நிறையா இருக்குங்களா, அதான் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போனேங்க. இது சாயந்தரம் ஒரு 7 மணி இருக்குன்னு நினைக்கிறேங்க. வீட்டுக்காரர் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. இந்த வாக்கிங் போகிறது தாங்க நம்ம சொல்லலாம். நிறையா பேர் இடம் ரோட்டில் இருந்தால் தான் நம்ம ரோட்டில் தான் போய் வாக்கிங் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. என்ன அந்த டாக்டர் ஒருத்தர் சொல்லுவாங்க, கொஞ்சமாக இடம் இருந்தால் கூட நீங்கள் வீட்டுக்கு முன்னாலேயே கூட காலையில் தான் நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லைங்க. நம்ம சாயந்தரம் நமக்கு எந்நேரம் ஃப்ரீயாக இருக்கிறோமோ அந்த டைம் நடக்கலாம். ஆனால் வேகமாக தான் நடக்கணுங்கிறதில்ல, நீங்கள் ரிலாக்ஸாக நடங்க, அதுவே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டு முன்னாலேயே கொஞ்சமாக இடம் இருக்குது இல்லைங்களா, அதனால் நம்ம வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் நேரம் அந்த வாக்கிங் போவோங்க. வாசல்லையே போய்க்கோங்க. எப்பப்போ நாங்கள் ஃப்ரீயாக இருக்கோமோ அந்த டைமில் நடந்துகிட்ருப்போங்க. சரி, அவரும் நடந்தாருங்களா, சரி அதையும் ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அதையும் எடுத்துட்டுங்க. கருவப்பையனும் போவாங்க, அவரோடைய வாக்கிங் போவான். இன்றைக்கி என்ன அவன் டயர்டாக சோர்வாக அங்கே வீட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம வீடியோவை இன்ன வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு